வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களோட ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி தான் வந்திருப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி தாண்டி வரது, எப்படி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது, எப்படி ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோ மூலமாக கண்டிப்பாக அது நிச்சயமாக சாத்தியமாகும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் ஒபிசிட்டி பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் கார்டியக் அரெஸ்ட், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி உடல் உபாதைகள் எல்லாம் தாண்டி ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ், மன ரீதியான சோர்வுகள், மன ரீதியான அழுத்தங்களையும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். இதெல்லாம் எப்படி தாண்டி வருது, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழி யோகாசனம் மட்டும்தான். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல இவங்க என்ன யோகா போஸ்டர் சொல்லி தர போறாங்க, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நாவாசனா, அதோட வேறுபாடுகள். நாவாசனா போட் போஸ்ங்கிறது, அதில் ஒரு ட்விஸ்டிங் பண்ணுற மாதிரி ஒரு வேரியேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாவாசனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கால்கள் தண்டாசனா, இதில் காலை ரெண்டு மடக்கி வச்சுட்டு ரெண்டு கை இது கீழே வச்சுட்டு ரெண்டு முட்டியும் சேர்ந்து இருக்கணும், ரெண்டு கால் பாதமும் சேர்ந்து இருக்கணும். இதிலே கொஞ்சம் உங்களோட பாடியை மட்டும், அப்பர் பாடியை மட்டும் நான் பின்னாடி டில்ட் பண்ணிவிட்டு காலை இப்படி நேராக தூக்கணும். இது பிகினர்ஸ்க்காக. இப்போது இது லைட்டாக ரெண்டு கையுமே இப்படி எடுத்துடணும். இது பேலன்சிங் போஸ். இதிலே இருக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இது பிகினர்ஸ்க்காக, அதாவது இப்போ தான் யோகா பழகிறவங்களுக்காக இந்த இது பண்ணலாம். இதுலேயே அடுத்தது எப்படி முழுமையாக நௌகாசனம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி தான் கொண்டு லைட்டாக உங்கள் பாடி பின்னாடி தள்ளிட்டு இப்படி கால் விட்டு வைக்கிறதுல கொஞ்சம் காலை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். முட்டி நேராக்கணும். சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இதுதான் முழுமையான இந்த போட் போஸ்ன்னு சொல்லக்கூடியது. இப்போ இதில் வேறுபாடு எப்படின்னா, ஒரு ட்விஸ்டிங் தான். ஒன்றும் இல்லை, ஒரு கால் இப்படி நேராக வச்சுட்டு ஒரு கால் மட்டும் இப்படி மடக்கி வச்சுப்போம். இதில் இந்த கையை இந்த இடது கால் மேலே வச்சுட்டு நல்லா முதுகுத்தை நல்லா நேராக ஆக்கிட்டு கொஞ்சம் நல்லா இப்படி திரும்பணும். அப்போ நம்மளோட அந்த பாதி வயிறு வெளியில் வரும். வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த கால் நல்லா இப்படி உள்ளே தள்ளிட்டு நமஸ்கார முத்ரா வைக்கணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். அதே மாதிரி வலது கால்லையுமே நம்ம பண்ணிடணும். அதாவது நம்ம ட்விஸ்ட் பண்ணி நமஸ்கார முத்ரா வைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ வலது காலை மடிச்சுட்டு நல்லா இடது கையை மேலே வச்சு நல்லா இப்படி ஊனிட்டு பாதி வயிறு வெளியில் கொண்டு வந்து அந்த கையை வச்சு நல்லா இப்படி தள்ளிட்டோன்னா அந்த கால் பின்னாடி போகும். அதுக்கப்புறம் நம்ம நமஸ்கார முத்ரா வைக்கணும். தளர்த்திக்கலாம். இதை பண்ணும் போது நம்ம நீட்டி இருக்க கால் டோ பாயிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். கால் முட்டி நேராக ஆக்குற மாதிரி வச்சுக்கணும். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி ட்விஸ்டிங் பண்ணுறதுனாலையும் சரி, இந்த பேலன்சிங் பண்ணுறதுனாலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம ட்விஸ்டிங் பண்ணுறதுனால நம்ம வயிற்று பகுதிக்கு ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் நம்ம மார்பு பகுதி நல்லாவே விரிவடைஞ்சிரும். கால்களுக்கும் நல்லாவே ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். ஃபஸ்ட்டு இந்த போட் போஸை முழுமையாக பண்ணுறது கற்றுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ட்விஸ்டிங் ஆசனாஸ்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி செய்யலாம். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எல்லாருக்குமே மதர் டங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் கூட. பட் அதெல்லாம் தாண்டி இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையும் சர்வை பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா?
வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், இன்னும் ஆல்ரெடி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்குறோம் இல்லையா. ஸோ இப்போ காலங்கள் அப்படின்னு வரும்போது நிகழ்காலம், எதிர்காலம், இருந்த காலம், அந்த மாதிரி 3 காலங்கள் அடிப்படையில் வரக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு காலங்களுமே என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு விஷயங்களை வந்து நமக்கு குறிச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி சொல்லும் போது ஒரு காலத்தை பற்றி நம்ம எடுக்கிறோம், ஒரு நிகழ்காலத்தை எடுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க நிகழ்காலத்தில் பேசுகிறாங்கன்னா நம்ம பதிலுமே நம்ம நிகழ்காலத்தில் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க எந்த காலத்தில் கொடுத்தாலும் பரவாயில்ல, பட் என்ன அவங்க சொல்ல வராங்க, அவங்களோட நோக்கம் என்னங்கிறது தெரிஞ்சு அதற்கு ஏற்ப நம்ம பதில்களை கொடுக்கறது தான். அது எதிர்காலமாக இருந்தாலும் சரி, இறந்த காலமாக இருந்தாலும் சரி, இல்லை நிகழ்காலமாகவே இருந்தாலும் சரி அப்படிங்கிறது தான். சரிங்களா. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபார்ம் இருக்குது, பெர்ஃபெக்ஷன் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த ஃபார்ம் ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், பதில்களை நம்ம ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா. ஸோ இப்போ ஒரு ரூல் இருந்தால் ஒரு டென்ஸ் நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாமானா கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ரூல் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுமானு கேட்டால் கண்டிப்பாக, பட் இருந்தாலும் அந்த ரூலில் யார் யாரெல்லாம் ப்ளே பண்ணுறாங்கன்றது ரொம்ப தெரிய வரணும். ஸோ ஒரு ரூலில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரூலில் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஹெல்பிங் ஒர்க், ஒரு மெயின் வேர்ப் இருப்பாங்க. சரிங்களா. அதாவது சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படிங்கிறவங்களை குறிக்கிற மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. இன்னொருத்தவங்க செயல் வார்த்தைகள், ஆக்ஷன் அப்படிங்கிறதும் இருப்பாங்க. ஸோ செயல் நோக்கு வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ செயல் நோக்கு வார்த்தைகள் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அந்த செயல் நோக்கு வார்த்தைகள்னா என்ன பண்ணும், அந்த சென்டென்ஸை வந்து ஹைலைட் பண்ணி இண்டிகேட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ ஒரு சென்டென்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ், ஸோ அந்த மாதிரியான அஃபர்மேட்டிவோடு எடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ரூல் என்ன சென்டென்ஸ் என்ன மாதிரியான எழுதலாம், அதாவது என்னென்ன கண்டிஷன்ஸ், என்னென்ன ரூல் பேஸ் பண்ணி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. இன்னைக்கான டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாசிட்டிவ் ஃபார்மில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் ஃபார்மை நல்லா ஸ்ட்ராங் பண்ணாலே நெகட்டிவ் அண்ட் அஃபர்மேட்டிவ், அதாவது நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஃபாஸ்டராகவே வந்துடும். ஸோ பாசிட்டிவ் ஃபார்மில் verb, அதாவது V1, V2, V3, V1 + ing. ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம் V1ங்கிறது which is indicate present form, V2 past, V3 வந்து past participle அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ V1ல என்ன பண்ணுறாங்க, ப்ளே. விளையாட அப்படின்னு எடுக்கும் போது V2 and V3ல ஒரு ஆக்ஷன் பிளேட், அதாவது விளையாடினேன், விளையாடினான். ஸோ விளையாடினேன், விளையாடினான் அப்படிங்கிறது மாதிரி. அண்ட் V1 + ing வந்து பிளேயிங். ஸோ அந்த செயலை செஞ்சுட்டு இருக்காங்க, விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ என்ன செயலும் அந்த செயலை செய்துட்டு இருக்கிறது தான் ஐஎன்ஜி ஃபார்ம். V1 அப்படிங்கிறது இதுதான் நமக்கு verb 1 அப்படிங்கிறது இது. அது கூட ஐஎன்ஜி ஃபார்ம் நம்ம சேர்க்கணும், பிளேயிங் அப்படிங்கிறது. ஸோ ஆக்ஷன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐவி, யூ, ஹி, ஷி, தே, it. Subject. ஓகேங்களா. Then rule. Subject plus is, am, are plus V1 + ing, verb 1 + ing அப்புறம் object. So rule is ready. ஸோ இப்போ யாருக்கு இது சூட் ஆகும்னு பார்த்துடலாம். ஐ ஆம், வாஸ், ஹீ இஸ், வாஸ், ஷீ இஸ், வாஸ், இட் இஸ், வாஸ். நெக்ஸ்ட்டு you are, were, we are, were, they are, were. ஸோ இதுதான் நமக்கு என்னென்னா ஒரு எந்த சப்ஜெக்ட்டுக்கு எது சூட்டபிளான ஃபார்முங்கிறது எழுதியாச்சு. ரூலும் ரெடி, இதுவும் ரெடி. இப்போது எக்ஸாம்பிள் எழுதலாம். எக்ஸாம்பிள் ஐ ப்ரெசன்ட் ஃபார்ம், இது பாஸ்ட், present, past, present, past.
ஸோ அப்போ ஐ ஆம் பிளேயிங்னா நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ என்ன விளையாடுறீங்க? ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? கிரிக்கெட் விளையாடுறேன். நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு விஷயம் ஒரே ஒருத்தரை தான் இண்டிகேட் பண்ணுது. அ சிங்கிள் பர்சன் கேன் இண்டிகேட் ஐ. அந்த ஐ அந்த சிங்கிள் பர்சனுமே யார்? நான். அப்போ விளையாடி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் அப்படிங்கும்போது நான் ஒரு விஷயம் என்ன பண்ணுறேன்? விளையாடிட்டு இருக்கேன், ஒரு ஆக்ஷனை செய்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா இல்லைங்களா? ஸோ அப்போ யாரை இண்டிகேட் பண்ணுறாங்க? இந்த பர்சன் ஹூ இஸ் இண்டிகேட்டிங். அதன் பொறுத்து தான் இந்த இடத்துல இருக்கிறேன் ஆர் இருக்கிறான், விளையாடி கொண்டு இருக்கிறான், விளையாடி கொண்டு இருக்கிறாள், இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட் தான் என்ன பண்ணும்? இந்த எண்டிங் ஆஃப் நம்மளுடைய தமிழ் ஃபார்மில் பேசும்போது நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் பேசணும் அப்படின்னா அந்த எதிர்மறை வார்த்தைகள் அப்படிங்கிறதுல ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ அதற்கேற்ப நம்ம கொடுக்கக்கூடியது தான். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த ஃபார்மேஷனை நம்ம இங்கே கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஒர்க் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு பேசலையுமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேர்ப், இப்போ இதே வேர்ப் எடுத்துட்டு நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கும் போது அந்த வேர்ப் ஆஃப் சென்டென்ஸை நீங்கள் எழுதுறது மட்டுமே இல்லாமல் பேசியும் பழகணும். இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன்னா ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் அப்படிங்கிறது நான் பேசி பழகும் போது அந்த உச்சரிப்புகள் கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த அடிப்படையில் இந்த வேர்ப் ஃபார்ம் வச்சுக்கிட்டு இது நீங்கள் ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், அதை பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல டிஃப்ரெண்டான விஷயங்களை வந்து பார்த்துட்டே வரோம். இவ்வளோ இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, இவ்வளோ நாள் இது கூட நம்ம தெரியாம இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த பல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதன் மூலியமாக தான் நம்ம உணவை சாப்பிட்றோம், அதில் தான் கடிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் அதோடைய செரிமானத்துடைய வேலையே ஆரம்பிக்குது. அந்த செரிமானத்துடைய வேலை ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வாய் வழியாக நம்ம சாப்பிட்றது உள்ளே போகும். அண்ட் அதுக்கப்புறமா அந்த பல்லால் நம்ம அதை கடிச்சு பிரேக் டவுன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அந்த செரிமான பகுதிக்கு போகும். இப்படி அந்த செரிமான பகுதிக்கு போய் அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபுட்டெல்லாம் டைஜஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பற்கள் அதோடைய வேலையெல்லாம் பார்க்கறதுனால நம்ம மென்று சாப்பிடுங்க, கடிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரியான சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்மளுடைய ஹெல்த்துக்கு எவ்வளோ பிரச்சனை. அப்படி நம்ம ஹெல்த்தை தாண்டி நம்மளுடைய பல்லுக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை. அதனால தான் குழந்தைங்களெல்லாம் சாக்லேட்டே சாப்பிடக்கூடாது பண்ணி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. சரி, இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக யார் சொல்லுவாங்கன்னா டென்டிஸ்ட் தான் சொல்லுவாங்க. இந்த காட்டன் கேண்டின்னு ஒரு விஷயம் திரும்ப பஞ்சு மிட்டாய் இதெல்லாம் வந்து வேணவே வேணாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய டென்டிஸ்ட் இருக்காங்க. ஆனால் இந்த பஞ்சு மிட்டாயே வில்லியம் மோரிஸ் அப்படின்னு ஒரு டென்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவரும் இந்த மாதிரியான ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறதுக்கு கோஃபவுண்டராக இருந்திருக்காரு. 1897 சர்க்கரையை போட்டால் அது நூல் மாதிரி வரும், இது ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, நம்ம தேவையான கலர்ஸ் ஆட் பண்ணி அதில் கலர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இனோவேஷன் பண்ண இந்த பஞ்சு மிட்டாய்க்கு கோஃபவுண்டராக இருந்தது ஒரு பல் மருத்துவர் தான். இது எவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. பல் மருத்துவராக இருந்துட்டு அவரே எப்படி சாக்லேட் சாப்பிட சொல்லலாமாப்பா, கேண்டி சாப்பிட சொல்லலாமாப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசி தான் இருந்தாங்க. ஆனால் இந்த இனோவேஷன் வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு பெரிய மாற்றத்தையே உண்டாக்குச்சு எல்லார் மத்தியிலும். ஏன்னா பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடித்த மாதிரியான ஒன்றா இந்த பஞ்சு மிட்டாய் உருவார ஆரம்பிச்சிருது. ஏன்னா குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் இந்த பஞ்சு மிட்டாய் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேண்டியாக மாற ஆரம்பிச்சிது. இது உலகம் முழுக்க பரவி இப்போ வரைக்கும் இந்த காட்டன் கேண்டி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே பிடிச்சது தான். வார், இந்த மாதிரியான வாரெல்லாம் 10 நாள் 15 நாள் அப்படின்ற மாதிரியெல்லாம் போர் நடந்து அந்த நாட்டை மீட்டெடுக்கணும்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க.
ஆனால் இந்த உலகத்துலேயும் ரொம்ப ஷார்ட்டான வார் அது தெரியுமா? வெறும் 38 நிமிஷம் மட்டும்தான் இந்த வாரே நடந்துச்சு. இந்த போர் இதுக்கெல்லாம் ஒரு போரா, பெரிய அக்க போராவில் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசின ஒரு காலமும் இருக்குது. அதுதான் ஜன்சிபாருக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் நடந்த ஒரு போர், ஆங்கிலோ ஜன்சிபார் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் 38 நிமிஷம் மட்டுமே நடந்த ஒரு வார். இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் வார் அப்படின்ற ரெக்கார்டும் இதுதான் ஹோல்ட் பண்ணியிருக்கு. 1896ல் இந்த ஜன்சிபார், அதாவது ஆங்கிலோ ஜன்சிபார் வார் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த வாரில் தான் இது வரைக்கும் எப்போவுமே போர் வீரர்கள் நிறைய பேர் உயிரிழப்பாங்க, அதில் நிறைய பேர் களைச்சு போவாங்க. இப்படி களைப்பே இல்லாமல் போய் சட்டை கசங்காமல் வந்த ஒரு வார் அப்படின்னு சொன்னால் அது ஹிஸ்ட்ரியிலேயே இது மட்டும் தான் சொல்கிறாங்க. என்னதான் ஃபைட் ஆரம்பித்தாலும் அது ரொம்ப சீக்கிரமாகவே சுமூகமாக முடிஞ்சு போச்சு. பிரச்சனைகள் ஏகப்பட்டது, ஆனால் அந்த ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வெறும் இந்த டியூரேஷன்லேயே முடிஞ்சுது. என்னதான் அந்த 10 நாள் 15 நாள்லாம் அந்த வார் நடந்திருந்தாலும் அந்த போருக்காக எத்தனை உயிர்கள் போயிருக்கும். ஆனால் அப்படி பெருசாக ஹெவி உயிர் லாஸ்லாம் எதுவும் ஆகாமல் ஒரு வார் முடிஞ்சது. அதுவும் ரொம்ப ஷார்ட் பீரியட்லன்னு சொன்னால் அது இந்த ஆங்கிலோ ஜன்சிபார் வார் தான். பெயின் ரிசெப்டார்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பாடியில் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, இப்போ நான் இந்த இடத்துல கில்றேன்னா எனக்கு வலிக்குது, நான் இந்த இடத்துல தான் கில்லேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை என் பிரெயினுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இது நான் தான் கில்லேனா இல்லை வேறு யாராச்சும் கில்னாங்களா, இப்படி எல்லா டேட்டாஸையும் கொண்டு போய் நம்மளுடைய பிரெயினில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கொண்டு போய் கொடுக்குது. இதுதான் பெயின் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பெயின் ரிசெப்டார்ஸ்ன்ற ஒரு விஷயம் எதுக்காக நம்ம பாடியில் எந்த பார்ட்ஸில் எங்கே அடிபட்டாலோ, எங்கே நமக்கு காயம்பட்டாலோ, வலி இருந்தாலோ உடனே போய் நம்ம பிரெயினில் சொல்கிறதா இதோட வேலை. ஆனால் இந்த பெயின் ரிசெப்டார்ஸ் எல்லாமே பிரெயினுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் இந்த பிரெயினில் பெயின் ரிசெப்டார்ஸே இல்லை. கேட்க எப்படி இருக்குது? அதாவது நம்மளோட பிரெயினில் இந்த பெயின் ரிசெப்டார்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அந்த ரெசெப்டார்ஸ் இருக்குது. எங்கே வலிச்சாலும் பிரெயினில் சொல்லும். ஆனால் பிரெயினில் அந்த ரெசெப்டார்ஸ் இல்லை. அதனால தான் கான்ஷியஸாக இருக்கிற பேஷண்ட்லேயே அந்த பிரெயின் சர்ஜனால் ஒர்க் பண்ண முடியுது. இதுக்கு காரணம் பிரெயினுக்கே தெரியாது பிரெயின் வலிக்காதுன்னு. எப்படி இருக்குது? இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.